ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சீரியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நடித்த நடிகர் மற்றும் நடிகைகள் நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நிறையவே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் விவாகரத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிவிக்காமல் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகை கன்சிகா அவங்க கணவரை விவாகரத்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அதை பற்றி உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை கன்சிகா மோத்வானி. தொடர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி, எங்கேயும் காதல், தீயா வேலை செய்யணும் குமார், சேட்டை, வேலாயுதம், வாழு என அடுத்தடுத்து படங்களில் நடிச்சிருந்தாங்க. தமிழ் தெலுங்கு என பிஸியாகவும் நடிச்சிட்டு இருந்த நடிகை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கன்சிகா அவர்களை சொல்லலாம். 2022 டிசம்பர் தன்னுடைய நீண்ட நாள் லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான சோகேல் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல அரண்மனையில் ரொம்பவே சூப்பராகவும் பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. கன்சிகாவோட திருமண செய்தி வெளியானதுமே அவங்களுடைய கணவர் சோகேல் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியாகிருந்தது. தொழிலதிபரான சோகேல் கன்சிகாவோட அவங்க ஃப்ரெண்டோட கணவர் தான். அவங்களுடைய ஃப்ரெண்டை விவகாரத்தை செஞ்சுட்டு தான் கன்சிகா மோத்வானியை திருமணம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ரொம்பவே பரவி இருந்தது. முதல் திருமணம் விவகாரத்து முடியதுக்கு காரணமும் நம்ம நடிகை கன்சிகா தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் பார்த்தீங்கன்னா தகவல்கள் வெளியாகிருந்தது. இதை பற்றி ஆனால் கன்சிகா என்னுடைய ஃப்ரெண்டோட கணவரை நான் அபகரிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. அது கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது உண்மை கிடையாது, அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு, அதனால் அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கன்சிகாவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. திருமணத்திற்கு அப்புறமா படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிகா தொடர்ந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. கன்சிகா தன்னுடைய காதல் கணவரை இப்போ பிரிஞ்சு அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு வரதா ஒரு சமூக வலைத்தள பக்கத்தில் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. திருமணமான சில மாதங்களே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இதனால ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக ஒரே வீட்டில் இருக்க முடியாமல் இப்போ அவங்க அம்மா கூட வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஆனால் அவங்க தரப்பில் இருந்து இன்னும் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கலை. நாங்கள் இப்போ எதுவுமே நாங்கள் ஒன்றா இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இப்படி ஒரு செய்திகள் வெளியாயிருந்தது அப்படின்னாலே கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா விவகாரத்தாக தான் முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இப்போ நிறைய நடிகர் மற்றும் நடிகைகளை கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம நடிகை கன்சிகா மற்றும் அவங்களுடைய கணவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.